வாங்கிய பட்டாசுக்கு பணம் கேட்ட கடைக்காரரை தாக்கிய கும்பலை சிசிடிவி காட்சியை கொண்டு போலீசார் தேடி வருகின்றனர். போதையால் அரங்கேறிய தாக்குதல் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள கண்ணமங்கலம் பஜார் வீதியில் அசீம் என்பவர் பட்டாசு கடை ஒன்றை நடத்தி வருகிறார். கோயில் திருவிழாக்கள், வரவேற்பு நிகழ்வுகள், மரணச் சம்பவங்கள் என பல்வேறு நிகழ்வுகளுக்கும் சுற்று வட்டாரத்தில் உள்ளவர்கள் இங்கு வந்து பட்டாசுகள் வாங்கிச் செல்வது வழக்கம். இந்நிலையில் சம்பவத்தன்று 7 பேர் கொண்ட கும்பல் அசீமின் பட்டாசு கடைக்கு வந்து வெடிகளை வாங்கியுள்ளனர். போதையில் இருந்த அந்த கும்பல் 5000 ரூபாய் அளவுக்கு பட்டாசுகள் வாங்கிவிட்டு பணத்தை கொடுக்காமல் கிளம்பியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பட்டாசுக்கான பணத்தை அசீம் கேட்டபோது போதை கும்பல் அவரை அவதூறாக பேசியதுடன் கொடூரமாகவும் தாக்கியிருக்கின்றனர். கடையில் இருந்த தீயணைப்பான் மற்றும் கட்டைகளையும் எடுத்து அசீமை அவர்கள் தாக்க முயன்றனர். இந்த தாக்குதல் காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளன. போதை கும்பல் அங்கிருந்து சென்ற நிலையில் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அசீமை மீட்டு சிகிச்சைக்காக கண்ணமங்கலம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சேர்த்தனர். தாக்குதல் குறித்து அசீம் அளித்த புகாரின் பேரில் கண்ணமங்கலம் போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள போதை கும்பலை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதற்கிடையே இதே போதை கும்பல் கண்ணமங்கலம் அருகே சாலையோர பழ வியாபாரியை கத்தியை காட்டி பணம் பறித்ததாகவும் போலீசில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. போதை கும்பலின் இந்த அராஜகம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் இளைஞர்களை வழிகெடுக்கும் போதைப் பொருட்களை தடை செய்ய போலீசார் தீவிர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.